ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான அரைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்துக்கோங்க. அந்த காம்பை நல்லா தூர நீக்கிட்டு இலையை மட்டும் பொடிசு பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா மண் தூசி எதுன்னு இருக்கும், அதனால் நல்லா கழுவிக்கோங்க. 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கழுவிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் அந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அந்த டைமில் சேர்த்திங்கன்னா பொங்கி சிந்தவும் செய்யாது, பருப்பு வந்து சீக்கிரம் வேகும். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 4 பூண்டு வந்து தோல் உரித்து சேர்த்து சாம்பாருக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா குறன்னு அரைச்சிக்கோங்க. பருப்பு வெந்ததுக்கப்புறம் இந்த கீரையை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் வந்து இரும்பு சத்து இருக்குது, நிறைய வைட்டமின்கள் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் கீரை சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு தக்காளி வெட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கீரைலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து தூர வடிச்சிக்கிட்டு இந்த பருப்பு கடையை மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. அப்புறம் வடித்த தண்ணி வந்து மறுபடியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதை நல்லா கழுவி கீரையில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 காய்ந்த மிளகாய் பிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க.
நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. தாளிச்சதை குழம்புல சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி அரைக்கீரை சாம்பார் வச்சு பாருங்கள். டேஸ்டியான சூப்பரான அரைக்கீரை சாம்பார் ரெடி. சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.